This video sponsored by Buy Mode. இந்த ஆப்பில் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியான விலையிலையும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸோடையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தகுதி தேர்வு அபத்தமாச்சே, பாமக ராமதாஸ் தாக்குதல். ஆசிரியர் தேர்வு வாரியம் வாயிலாக மாநில தகுதி தேர்வை நடத்துவது அபத்தம் என்பதால் பல்கலைக்கழகங்கள் மூலமாகவே நடத்த வேண்டும் என பாமக நிபுணர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்து அவர் குறிப்பிடுவதாவது: தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணிக்கு தகுதி பெறுவதற்கான மாநில தகுதி தேர்வை நடத்தும் பொறுப்பு ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு அறிவித்திருப்பது அதிர்ச்சி அளித்துள்ளது. தகுதி தேர்வை நடத்துவதற்கான எந்த திறனும் கட்டமைப்பும் இல்லாத ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் பொறுப்பு ஒப்படைக்கப்படுவது அபத்தமாகும். பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் ஆசிரியர் பணியில் சேருவதற்கான தகுதி பெறும் தேர்வை தேசிய அளவில் பல்கலைக்கழக மானியக் குழு நடத்தி வருகிறது. மாநில அளவில் இந்த தேர்வை பல்கலைக்கழக மானியத்தில் அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகங்கள் சுழற்சி முறையில் நடத்தி வருகின்றன. நடப்பாண்டில் இந்த தேர்வை நடத்தும் பொறுப்பு திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திற்கு வழங்கப்பட்டிருந்தது. அதன்படி கடந்த ஜூன் 7, 8 ஆகிய தேதிகளில் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தொழில்நுட்ப காரணங்களை காட்டி கடைசி நேரத்தில் ஒத்தி வைக்கப்பட்டது. அதன்பின் 150 நாட்களுக்கு மேலாகிவிட்ட நிலையில் அத்தேர்வை கடந்த எந்த நடவடிக்கையும் எடுக்காத தமிழக அரசு இப்பொழுது அத்தேர்வை நடத்தும் பொறுப்பையே ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் ஒப்படைக்க விரும்புவதாக தெரிவித்துள்ளது. இது அறிவார்ந்த முடிவல்ல. தகுதி தேர்வுகளை நடத்துவது மிகவும் சிக்கலானதும் கடினமானதும் ஆகும். அது மட்டுமின்றி இது தேர்வாணையம் சார்ந்த பணி அல்ல, மாறாக கல்வி சார்ந்த பணியாகும். எடுத்துக்காட்டாக, தேசிய அளவில் தகுதி தேர்வை நடத்தும் பல்கலைக்கழக மானியக் குழு மொத்தம் 103 பாடங்களுக்கு தகுதி தேர்வுகளை நடத்துகிறது. அவற்றில் தமிழ்நாட்டுக்கு பொருந்தாத சில மொழி பாடங்கள், தத்துவவியல் பாடங்கள் தவிர்த்துவிட்டு பார்த்தால் குறைந்தது 80 பாடங்களை தகுதி தேர்வு நடத்தப்பட வேண்டும். அவை அனைத்துக்கும் பாடத்திட்டம், குறிப்பு நூல்களின் பட்டியல், வினாத்தாள்கள் ஆகியவற்றை தயாரிப்பதற்கான கட்டமைப்பின் சில பகுதி கூட ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் இல்லை. 2024 ஆண்டில் 5 வகையான ஆசிரியர் போட்டித் தேர்வையும் ஓர் ஆசிரியர் தகுதி தேர்வையும் ஒரு முதலமைச்சரின் ஆராய்ச்சி உதவி தொகைக்கான தகுதி தேர்வையும் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்திருக்க வேண்டும். ஆனால் பட்டதாரி ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் பணிகளுக்கான போட்டித் தேர்வை தவிர மீதமுள்ள 5 தேர்வுகளை வாரியத்தால் நடத்தவே முடியவில்லை. நடத்தப்பட்ட தேர்வுகளிலும் இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கான முடிவுகள் வெளியிடப்படவில்லை. பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் பட்டியல் இன்னும் வெளியிடப்படவில்லை. அந்தபடி பணிக்கு சேருவதற்கே தடுமாறும் ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் மாநில தகுதி தேர்வுகளை நடத்தும் பொறுப்பு வழங்கப்பட்டால் தேவையற்ற குழப்பங்களும் கால தாமதங்களும் தான் ஏற்படும். மாநில தகுதி தேர்வு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தால் நடத்தப்பட முடியவில்லை என்றால் அதற்கான காரணங்கள் குறித்து அப்பல்கலைக்கழகம் நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்டிருக்க வேண்டும். அதை அரசு செய்யவில்லை. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தகுதி தேர்வுகளை நடத்த முடியவில்லை என்றால் அதில் அனுபவம் பெற்ற பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திடமோ அல்லது சென்னை பல்கலைக்கழகத்திடமோ இந்த பணியை ஒப்படைத்திருக்கலாம் என்று கூறியுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.